This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். பார்க்கலாம். அண்ணாச்சி வாழும் காந்தி எம்.ஆர். காந்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அம்மா நமது சரஸ்வதி அம்மா அவர்கள், நமது போராளி, சமுதாய போராளி அண்ணன் ஹெச்.ராஜா அவர்கள், டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கரு நாகராஜன் அவர்கள், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் நரசிம்மன் அவர்கள், ஜி.கே. நாகராஜன் அவர்கள், நமது அன்புக்குரிய அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள், நமது பிரமிளா சம்பத்தவர்கள், தாய் சத்யன் அவர்கள், மாவட்ட தலைவர் கிரி மற்றும் நமிதா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், கிளை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இவை அத்தனைக்கும் மேலாக என் மீது நம்பிக்கை வைத்து நமது அகில இந்திய தலைமைக்கு எனது நன்றியை தெரிவிப்பதோடு, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நமது மாண்பு உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நமது அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா பி.எல். சந்தோஷி அவர்களுக்கும், நமது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவராய் அவர்களுக்கும், நமது தேசிய தலைவர் மதிப்புக்குரிய ஜே.பி. நட்டா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்பது 3 எழுத்து என்பது மிக முக்கியமான வார்த்தை. அது எல்லோரிடம் இருக்க வேண்டும். அது என்னிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். நான் இறைவனும் நான் கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் 2-3 நாட்களாகவே பார்க்கிறேன். என் மக்கள் யாத்திரையிலும் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிந்தது. அந்த எழுச்சியின் முடிவு காலம் 2026 வரும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பத்திரிகையாளர்கள், இப்போ நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், போதை பழக்க வழக்கங்கள், நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களை காட்டிலும் ஊடகங்களுக்கு உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. நீங்கள் தான் இந்த நாட்டிற்கு செய்கிற தொண்டாக, சேவையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது. அந்த கட்சியோடு தான் இன்றைக்கி திமுக கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அந்த கட்சி தான் இன்றைக்கி மாநில சுயாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஊழல் கட்சி செய்த குற்றத்தின் இன்றைக்கி ஒரு அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு இடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது. ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியில் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இளைஞரணி பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற அமைச்சர்கள், பொன்முடி அமைச்சர் மீது மகளிரணியர்களும் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். அதுவும் சிறப்பான முறையில் மகளிரணியர்கள், தமிழ்நாடு மகளிரணியர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு அகில இந்திய மகளிரணி தலைவர் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்தேன். சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். பாஜக மாநில தலைவராக தாம் தேர்வு செய்யப்பட்டதற்கு நிர்வாகிகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி காங்கிரஸ் கட்சிதான் என்றும், ஆளும் திமுக அரசு தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.